ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆடியோ கூலர் லெக்ஸ் இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடியோ கூலர் லெக்ஸில் ரெண்டு வேரியன்ட் வருது. ஒன்று டைப் சி அண்ட் 3.5 நான் வந்து இப்போ டைப் சி வேரியன்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் இன்பில்ட் மைக்ரோஃபோன் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ பாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கேசி ஐஎம்ஸ் மாதிரி அதே ஒரு சிமிலர் பேக்கேஜில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு ஐஎம் ஷெல் இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதில் கேபிள்ஸ் அண்ட் இயர் டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் கேபிள் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்வர் பிளேட்டட் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள். ஸோ அநேகமாக ஒரு 4 கோர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேபிள் ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. அண்ட் இந்த கேபிளில் ஒரு சைடில் எனக்கு இப்போ டைப் சி வேரியன்ட்னால டைப் சி இருக்குது. அண்ட் இதில் இன்பில்ட் டேக் இருக்கா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ மேபி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து இன்னொரு சைடில் 0.78 2 கனெக்டரில் வருது. அண்ட் இதில் ஹியர் ஹூக் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. நல்லா திக்காவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வியரிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கேபிளில் ஒரு மல்டி கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்கு. ஸோ இதில் 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் சென்டர் பட்டன், மைனஸ் நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், கால் அட்டன், டிஸ்கனெக்ட் இது எல்லாமே இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ஐஎம்ஸ் பார்க்கும்போது ஸோ இந்த ஐஎம்ஸோட டிசைன் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிளேட்ல ஆடியோ கூலர் அவங்களோட லோகோ வந்து இருக்கு. ஃபேஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின் பக்கம் இருக்கிற அந்த கேவிட்டி வந்து ரெசின் மெட்டீரியல் இருக்கு. அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ உள்ள நம்மளால டிரைவர்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த கேபிளோட கனெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாமே பார்க்க முடியுது. ஸோ இதில் 10 mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிரைவரில் டயஃப்ரம் வந்து டைட்டானியம் கோட்டடான டயஃப்ரம் இருக்கு. ஸோ அதனால பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். ஏன்னா டைட்டானியம் கோட்டட் டயஃப்ரம்ல நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அதில் பேஸ் கொஞ்சம் வந்து எலிவேட் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து பேஸ் நல்லாவே இருக்கு நான் கேட்ட வரைக்கும். அண்ட் அடுத்து இந்த ஐஎம் ஷெல் கொஞ்சம் லைட் வெயிட்ல தான் வந்து இருக்கு. ரொம்ப லைட் வெயிட் இல்லை, கொஞ்சம் மீடியம் லைட் வெயிட்ல இருக்கு. அண்ட் சைஸும் வந்து கொஞ்சம் காம்பாக்டா தான் இருக்கு. ஸோ ஃபிட்டிங் அண்ட் வியரிங் வைஸ் ஸோ எனக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ வியரிங் கம்ஃபர்ட் அது ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் பொறுத்து மாறலாம். பட் எனக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஃபிட்டிங்கில் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ஃபிட்டிங் நல்லாவே இருக்குது. அந்த கம்ஃபர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு லாங் ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. ஹலோ ஹலோ. இப்போ நான் ஆடியோ கூலர் லெக்ஸ் அந்த ஒரு ஐஎம் இயர்ஃபோன் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இன்டோரில் தான் இருக்கேன். ஃபேன் நாய்ஸ் இருக்குது. இங்கே ஃபேன் நாய்ஸ் மட்டுமே ஒரு 50 decibels கிட்ட நாய்ஸ் இருக்கும். அந்த ஒரு நாய்ஸ் இருக்குது. இப்போ நான் பேசுகிறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா கேட்குது நான் பேசுகிறது எல்லாமே? கேட்குற அளவுக்கு இருக்கா, இல்லை நல்லா போல்டாக கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கா? வால்யூம் லெவல் வந்து கேட்கறத விட அதிகமாகவே கேட்குது. ஓகே. நல்லா வந்து லவுடராக கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்கு. சரி. நல்லா இருக்கு. குட் டு பெஸ்ட் ரேஞ்சில் இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இதில் லைட்டாக ஒரு ஏர் நாய்ஸ் மாதிரி ஒன்று கேட்குது, அவ்வளோதான். அதான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக கிடையாதுல்ல உங்களுக்கு இப்போ பேசும்போது? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ரொம்ப டிஸ்டர்பிங் இல்லை. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்குது. ஓகே, குட். ஆமாம், குட் டு பெஸ்ட். அண்ட் அடுத்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஐஎம் வந்து OnePlus, ரியல்மி ஃபோன், ஓப்போ ஃபோன்லலாம் வந்து யூஸ் பண்ணேன். டேரக்டாக டைப் சின்றனால அதில் போட்டு யூஸ் பண்ணேன். ஸோ வால்யூம் லெவல் வைஸ் பார்க்கும்போது ஸோ நல்ல ஹை வால்யூம் இருக்கு. மெயினாக என்னன்னா இந்த வால்யூம் லெவலாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சவுண்டிங் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 60% லெவல் ஆஃப் வால்யூம்ல இருக்கும் போது ஸோ அதில் வந்து ஒரு பேலன்ஸ்டு டைப் ஆஃப் சவுண்டிங் வந்து இருக்கு. ஸோ பேஸ், மிட்ஸ், ட்ரபிள் இது எல்லாமே நல்ல ஒரு பேலன்ஸ்டாக வந்து இருக்கு. மிட்ஸ்லேயும் வந்து நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த வோக்கல்ஸில் வந்து ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸில் வர டோன்ஸும் வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தாகவே வந்து இருக்குது. அண்ட் ட்ரபிள்ஸில் நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அண்ட் பேஸ்லேயே நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. பட் ரொம்ப பேஸ் பூஸ்டடாக வந்து 60% வால்யூம்லேயே வந்து இருக்காது. பட் ஆனால் பேஸ் இருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சவுண்டிங் நல்ல ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த 60% வால்யூமில் சவுண்ட் ஸ்டேஜும் ரொம்ப நல்லா வைடாக இருக்குது. ஸோ வோக்கல்ஸ் நல்லா முன்னாடி இந்த டாப்லேருந்து வர மாதிரி இருக்குது. வித்லையும் வந்து ஸ்டுடியோவில் வர வோக்கல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸு அதுவும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. வோக்கல்ஸ்க்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் நல்லா தள்ளி இருக்கு சவுண்ட்ஸு. ஸோ அதனால சவுண்ட் செப்பரேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 60% வால்யூமில் கேட்கும் போது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் ஒரு நேச்சுரல் ரீப்ரொடக்ஷனில் நல்லாவே வந்து இருக்கு. இதுக்கப்புறம் இப்போ மேபி நீங்கள் ஒரு 80-90% வால்யூம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் ஸோ அங்கே வந்து சவுண்ட் சிக்னேச்சர் வந்து மாறுது. இப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் சொன்னல. ஸோ அப்போ வந்து சவுண்ட் சிக்னேச்சரில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதாவது என்னன்னா நம்ம ஒரு 80% வால்யூமில் வைக்கும் போது டிஸ்டார்ஷன் கிடையாது ஆக்சுவலாக இதில். ஸோ நம்ம வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் வச்சானாலும் நம்மளுக்கு ரொம்ப இறைச்சலாக கேட்குற மாதிரியோ இல்லை ரொம்ப சவுண்ட்ஸ் எல்லாமே மற்ற சவுண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுறது, டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது, அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது சவுண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி இருந்த சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிட்டக்க வருது. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு சில சாங்ஸ்ல வந்து எனக்கு அந்த இமேஜிங்லாம் வந்து ஒரு சில இடத்துல மிஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபெக்டாக பார்ட்டிஷன் ஆயிருக்குன்னு சொல்லுவோம்ல, இப்போ இங்கே சென்டர் L6 அப்படின்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறதுனால ஸோ இந்த மாதிரி க்ளோஸராக இருக்கிறதுனால சவுண்ட்ஸ் ஆக்சுவலாக எங்கே கரெக்டாக பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியல. ஏன்னா
வால்யூம்ஸ் அதிகமா வைக்கும்போது. அண்ட் அடுத்து என்னன்னா, இந்த ஒரு வால்யூம்ல வைக்கும்போது ட்ரபிள் பூஸ்ட் ஆகுது அண்ட் பேஸும் நல்லா பூஸ்ட் ஆயிடுது. 80% வால்யூம்ல கேட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பஞ்சி பேஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஒரு பவர்ஃபுல் பேஸ் வந்து இருக்கும். ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுக்கும். பட் ஆனா இந்த பேஸ்ல ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் தான் இருக்கு. பட் ரொம்ப வந்து ஒரு ஒரு வார்ம் டைப் ஆஃப் பேஸா வந்து இருக்காது. ஏன்னா ட்ரபிளும் பூஸ்டடா இருக்கு. ஸோ ட்ரபிள்லயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் கிறிஸ்பி வோக்கல்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஸ்பார்க்கிள் டைப் ஆஃப் வோக்கல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஒரு சில சாங்ஸ்ல அந்த ஏரினஸ் மாரி வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வோக்கல்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு எக்கோவிஷ் மாரி மேல அப்படியே போறது. அந்த மாரி டைப் ஆஃப் சவுண்டிங்கும் இதுல ஓரளவுக்கு நல்லா கேட்க முடியுது. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரபிள்ஸ்ல நல்ல ஒரு பிரைட்டான ஒரு சவுண்டிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரைட்ல இருக்கும்போது உங்களுக்கு பேஸ்ல வந்து ஓரளவுக்கு தான் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு சவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ட் ஆஃப் சவுண்ட் சிக்னேச்சர்ல வந்து இருக்கு. பட் இதுல என்னன்னா மிட்ஸ்ல வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ட்ரபிளும் பேஸும் இம்ப்ரூவ் ஆன அளவுக்கு மிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகல. ஸோ இதனால அதிகப்படியாக வால்யூம் கேட்கும்போது நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு மெலோடி டச் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் உள்ள சவுண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகும். ஸோ ஒரு லோவர் மிட் ரேஞ்சில் இருக்கிற சவுண்டிங் இருக்கு. ஒரு ஒரு லைட் பியானோ சவுண்ட்ஸ்லாம் வந்து அது ரொம்ப லவுடரா கேட்குற மாதிரி இருக்கும். அதுல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்காது. அண்ட் வோக்கல்ஸ்லயும் வந்து இப்போ ஃபீமேல் வோக்கல்ஸ்லாம் ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இருக்காது. ஒரு மெலோடியில வர சவுண்ட்ஸ் வந்து ஒரு மெலோடியா இருக்காது. ஸோ மொத்தத்தில் இதோட சவுண்டிங் பார்த்தீங்கன்னா 2 விதமா கிடைக்கும் உங்களுக்கு. 60% வால்யூம்ல கேட்டிங்கன்னா ஒரு விதமா கிடைக்கும். ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங்கா கிடைக்கும். அண்ட் அடுத்து 80, 90 வச்சிங்கனாலும் டிஸ்டார்ஷன் மேஜரா வந்து இருக்காது. ஸோ ஒரு மைனூட் டிஸ்டார்ஷன் தான். அது எதனாலனா சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் க்ளோஸரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு லோவர் மிட் ரேஞ்சில் ஒரு சாஃப்ட்னஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து மிஸ் ஆகும். ஏன்னா ட்ரபிள் அண்ட் பேஸ் ரெண்டுமே வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இது ஒரு வி ஷேப்ட் ஆஃப் சவுண்டிங்ல வந்து வந்துடும். ஒரு 90% வால்யூம்ல கேட்டிங்கன்னா. பட் ஆனால் அந்த வால்யூம்ல ஒரு ஹை பீட் ஒரு எனர்ஜெட்டிக் டைப் ஆஃப் சாங்லாம் கேட்கும்போது இன்னும் அது வந்து உங்களுக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு பவர்ஃபுல் ஒரு எனர்ஜெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் இந்த ஆடியோ கூலர் லெக்ஸ் ஐஎம்ல.